பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளிலே செய்தியை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஜெபம் செய்து நாம் செய்தியை கேட்கிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, உம்முடைய பிறப்பின் நன்னாளிலே தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். சுவாமி, நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைக்காகவும் எங்களை தூய வழியில் நாங்கள் வழிநடத்தப்படவும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய சரீரத்துக்கு பலனளிக்கக்கூடியதாக, புஷ்டி அளிக்கக்கூடியதாக இருக்க நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவின் பிறப்பாகிய இந்த நன்னாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து எங்களுடைய ஊழியத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நேரலையில் வாயிலாக இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறேன். நாம் இப்பொழுது செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்படுகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு இருள் மறைந்து வாழ்வின் விடியல். இருள் மறைந்து வாழ்வின் விடியல் என்கிறதான தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வாசிப்போம். ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. போதும் போதும், 2 மட்டும்தான். இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். விண்ணகத்திலிருந்து
ஒரு அரசன் இந்த பூமியிலே அவதரிக்க போகிறார் என்பதை குறித்து அவர் பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா என்கிறதான தீர்க்கதரிசி நிமித்தமாய் முன்னுரைக்கப்பட்டதான ஒரு வார்த்தையாய் இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டதாய் காணப்படுகிறது. இந்த வார்த்தை விண்ணகத்திலிருந்து ஒரு ராஜகுமாரன் இந்த பூமியில் வந்து பிறக்க போகிறார் என்பதை குறித்து, அந்த ராஜகுமாரன் பிறப்பின் நிமித்தமாக இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ளதான குடிகளுக்கும் என்ன பிரயோஜனம் உண்டு என்பதன் வெளிப்பாடாக ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் இந்த வார்த்தை உரைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் என்ன சொல்லுகிறார்? வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்ததான அந்த காலகட்டத்திலே இறைமைந்தன் இயேசு இன்னும் பிறக்கப்படவில்லை. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்னவென்று சொல்லுகிறார்? இருளில் இருந்ததான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்குள் என்ன பண்ணாங்களாம்? பெரிய வெளிச்சத்துக்குள் பிரவேசித்தார்கள். வெளிச்சம் பிரகாசித்தது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய், எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன பண்றாரு? இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அவர் என்னன்னு சொல்றாரு? பிரகாசித்தது என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசித்தது என்றால் என்ன அர்த்தம்? நடந்து முடிந்த ஒரு காரியத்தை தான் பிரகாசித்தது, முடிந்தது என்று சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்ததான அக்காலகட்டத்திலே இயேசுவானவர் இன்னும் பிறக்கப்படவில்லை. ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கப்படுகிறது. ஒரு தீர்க்க தரிசனமாய் அவர் பார்க்கிறார். அவர் எப்படிப்பட்டதான தீர்க்க தரிசனத்தை அவர் பார்க்கிறார்? ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த பூமியிலே பிறக்கிறதான அந்த தருணத்தை அவர் காண்கிறபடியினாலே அவர் எப்படிப்பட்டதான தருணத்தை பார்க்கிறார்? ஏறக்குறைய ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு குழந்தை பிறந்ததை அவர் நேரடியாக பார்ப்பதை போல அவர் பார்த்ததின் நிமித்தமாகத்தான் அவர் என்னவென்று இங்கு குறிப்பிடுகிறார்? வெளிச்சம் பிரகாசித்தது என்று. வெளிச்சம் பிரகாசித்தது என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இதே வாக்கியம் மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறதாய் காணப்படுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறிச்சு என்று அந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டதாய் காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் நிமித்தமாய் முன்னுரைக்கப்பட்டது நிறைவேறிச்சு என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே மத்தேயு அங்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஒரு காரியத்தை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்தது தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து இப்பிரபஞ்சத்திலே சுகித்திருப்பதற்காகவும்
தன்னுடைய லௌதீக வாழ்க்கையை அவர் வாழ்ந்து அனுபவிப்பதற்காகவும் அவர் ஒரு பொழுதும் பிறக்கப்படவில்லை. வசனம் தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் அவர் பிறந்ததின் நிமித்தமாக, அவர் பிறப்பின் நிமித்தமாக ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. என்ன இருளில் இருக்கிற ஜனங்கள்? எந்த இருளில் இருக்கிற ஜனங்கள்? உலகத்தின் பாவ இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிறதான வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலே மனிதன் நிமித்தமாய் கைவிடப்பட்டதான இந்த உலகத்தின் அதிகாரத்தின் வாயிலாக அந்த இருளடைந்ததான இந்த பூமி மீண்டுமாய் ஒரு வெளிச்சத்தை காணும்படியாய் இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். எது நிமித்தமாய்? தன் ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுவதின் நிமித்தமாய் ஒரு வெளிச்சம் இந்த உலகத்திலே உதித்திட வேண்டும் என்று அவர் தன் ஜீவனை கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். சற்று ஆராய்ந்து பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரியதான ஒரு இருளில் இருந்த ஜனங்களாய் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவானவர் வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்பட்டார்கள். மரண இருள் அவர்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. அந்த மரணத்தின் இருளை ஜெயமெடுக்கும்படியாய் இயேசுவானவர் வந்திருக்கிறார் என்பதை குறித்து அவரே பலமுறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். பிரதான ஆசாரியர்கள் வந்து கேட்கும் பொழுது அவருக்கு இயேசுவானவர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். என்னை குறித்து வேத வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து அவைகள் சாட்சி கொடுக்கின்றன என்பதை அவர் தெளிவாக சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் அவர்கள் மாய இருள் தங்கள் கண்களை மறைத்திருந்தபடியினாலே இயேசுவை தன் ரட்சிக்கும்படியாய் வந்திருக்கிறார் என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்றளவும் கூட, இன்றைக்கு கூட எருசலேம் பட்டணத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அநேகராய் காணப்படுகிறார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லும் பொழுது அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எங்களை மீட்கும்படியாய் ஒரு ராஜாதி ராஜா வருவார் என்பதை அவர்கள் சிந்தனையிலே கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எங்கள் இருளிலிருந்து மீட்டெடுக்கிறதான ஒரு தேவகுமாரன் வருவான், அந்த தேவகுமாரன் ஒரு ராஜாதி ராஜாவாய் வருவான் என்கிறதான ஒரு மாய பிம்பத்திலே அவர்கள் இருக்கிறபடியினாலே வந்ததான இயேசு கிறிஸ்துவை, தாழ்மையின் ரூபம் எடுத்ததான இயேசு கிறிஸ்துவை அவர்கள் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களைப் போலவே தான் இன்றைக்கு நாமும் கூட எப்படி அவர்களைப் போலத்தான் இன்றைக்கு நாமும் கூட அதே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் பார்த்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு பேசினவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு பழகினவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். அவரை நன்றாய் அறிந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் கூட அதே நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு எனது இரட்சகர் என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதை அத்தனையும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் முழுமையின் கடைபிடிப்பு நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று கேட்போமானால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய வழிகளை நாம் முழுமையாய் பின்பற்றிக் கொண்டே போய்கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால்
இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருளில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தார்களோ, ஒரு மாய பிம்பத்தை வைத்துக் கொண்டு, அதே நிலையில் தான் இன்றைக்கும் நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட ஒரு மாய பிம்பத்தை நாம் வைத்துக் கொண்டு, என்ன மாய பிம்பத்தை வைத்துக் கொண்டு, கிருபை என்கிறதான மாய பிம்பத்தை நமக்கு முன்பதாக வைத்துக் கொண்டு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பல பாவ காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன காரியம்? கிருபை என்கிறதான ஒரு மாய பிம்பத்தை வைத்துக் கொண்டு பல பாவ காரியங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நான் என்ன பாவம் செய்தாலும் இயேசுவானவர் கிருபையின் நிமித்தமாய் என்னை மீட்டுக் கொள்வார் என்கிறதான துணிகர தைரியத்தின் நிமித்தமாய் நாம் இன்றைக்கு அநேக மறைவான பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவானவர் தன் பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கும்படியாகத்தான் இந்த பூமியிலே மரணத்துக்குள்ளாய் பிரவேசித்தார். இல்லை என்று நான் சொல்லவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தன் வாயினாலே அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் ராபோஜனத்திலே கையளித்துக் கொண்டிருக்கிறதான கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் மறைவான பாவங்களை இன்றளவும் செய்து கொண்டே இருப்பீர்களானால் அதற்கு லாபம் என்ன? அதற்கு லாபம் என்ன? கிறிஸ்துவானவர் என் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை ஐயா. அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுதானே நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாய். பாவத்தை விட்டு விலக வேண்டியதுதானே உன்னுடைய கடமையாய் காணப்படுகிறது, அவருடைய கற்பனையாய் காணப்படுகிறது. அவருடைய கற்பனைகளை நீ அறிந்திருந்தும் இந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தும் மீண்டும் மீண்டுமாய் நீ ஒவ்வொரு நாளும் தன் பாவத்தின் நிமித்தமாய் நீ விழுந்து கொண்டே இருப்பாயானால் எப்படி உன்னால் எழுந்து நிலையாய் நிற்க முடிகிறதாய் காணப்படும்? என்றைக்கு உன்னால் எழுந்து நிலையாய் நிற்க முடிகிறதாய் காணப்படும்? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தது நீ நிலையாய் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். நீ விழுந்து 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 கிடக்கும் பொழுது உன்னை ஒவ்வொரு முறையும் தூக்கி நிப்பாட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு வாக்கியத்தை நாம் வாசித்து அடுத்த கட்டத்துக்கு நான் கடந்து போகலாம் என்று விருப்பப்படுகிறேன். எடுத்து வாசிப்போம். லூக்கா 1:79. லூக்கா 1:79. நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடக்கவும் அவ்விரத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். எதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறார்? எந்த காரியத்துக்காக இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறார்? சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்தப்படும்படியாய் இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்திருக்கிறவராய் காணப்படுகிறார்.
இருளில் நடக்கிறதான ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறது நிமித்தமாய் சமாதான உடன்படிக்கையினாலே சமாதானத்தினால் நடக்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். மீண்டும் மீண்டுமாய் பாவ இருளிலே நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே அவர் ஒரு பொழுதும் பிறக்கப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மீண்டும் மீண்டுமாய் துணிகிற பாவத்திலே நாம் விழுந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு முறை நாம் வெளிச்சத்தை பார்த்து விட்டோம். அந்த வெளிச்சம் எனக்காய் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி விசுவாசித்து விட்டு அந்த வெளிச்சத்தின் தன்மையை நாம் அனுபவித்து விட்டு மீண்டுமாய் இருளுக்குள்ளே நான் போவேன் என்று சொன்னால் இது எவ்விதத்தில் நாம் எடுத்துக் கொள்ளுகிறதான காரியமாய் காணப்படும். ஒரு வெளிச்சத்தை பார்த்துவிட்டு மீண்டுமாய் நான் இருட்டிலே சென்று தன் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருப்பேன் என்று விருப்பப்படுகிறவர்கள் யாராவது இருக்கக்கூடுமா? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. இப்போ இந்த அறையில நம்ம லைட் போடுறோம், ஒரு வெளிச்சம் தோன்ற பண்ணுகிறது. இந்த வெளிச்சத்தின் நிமித்தமாய் நாம் வேதம் வாசிக்கிறோம், கடவுளுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம், எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்ப இந்த வெளிச்சம் எனக்கு வேண்டாம், இந்த வெளிச்சத்தை நான் அணைத்து விட்டு இருளிலேயே நான் இருந்து எல்லா காரியத்தையும் நான் செய்து விட்டு எனக்கு தேவைப்படும் பொழுது அந்த வெளிச்சத்தை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று நாம் விருப்பப்படுகிறவர்களாய் காணப்படுவோமா? அப்படியா விரும்புகிறவர்களாய் இருப்போம் நாம்? இல்லல்ல. மாறாக நாம் எதை விரும்புகிறவர்களாய் காணப்படுவோம்? வெளிச்சம் இருப்பது நல்லது என்பதை நாம் விரும்புகிறவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, சற்று உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்துவிட்டு, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டு மீண்டுமாய் எனக்கு இருள் வேண்டும் என்று சில நேரங்களிலே வழி விலகி பாவத்தை துணிகரமா நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. விரும்பி 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 சில நேரங்களிலே செய்துவிட்டு இதை செய்தால் என்ன தப்பு என்று கூட நாம் வினாவுகிறவர்களாய் காணப்படுகிறோமே. அப்படியானால் வெளிச்சம் எனக்கு இப்பொழுது தேவையில்லை, நான் சற்று நேரம் இருளிலே எனது ஆசைகளை நான் நிறைவேற்றிக் கொள்ளுகிறேன் என்று தானே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம், அதுதானே விரும்புறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? சமாதானத்தின் வழியிலே நடக்கவும், நம்மை சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எப்படி சமாதானத்தின் வழியிலே நடப்பதற்கு? வெளிச்சத்தின் வாயிலாக சமாதானத்தின் வழியிலே நடப்பதற்கு, சமாதானமாய் அவருடைய வழிகளிலே நடப்பதற்கு, அந்த வெளிச்சத்தின் நிமித்தமாய் நித்திய ஜீவனை அடைவதற்காக இயேசு என்கிறதான வழியிலே நாம் நடப்பதற்காக இங்கே சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் விரும்புவது என்ன? நாம் விரும்புவது என்ன காரியமா இருக்கிறது? இருளை இன்றைக்கு நாம் விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை மீட்க ஒரு ராஜாதி ராஜா வருவார் என்பது அவளோடு காத்து கொண்டிருந்தார்களோ, அதே போல இன்றைக்கும் கிருபை என்று ஒன்று உள்ளது. அது எங்களை வழிநடத்தும், அது எங்களை காப்பாற்றும், அது எங்களை மீட்டெடுக்கும் என்று மாய பிம்பத்திலே நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். பாவத்தை மீண்டும் மீண்டுமாய் செய்து அவர் சமாதானத்தின் வழியிலே நம்மை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதற்கு பிரயாசப்பட வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது, நம்முடைய விருப்பமாயும் காணப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து
அடுத்த கட்டத்துக்கு நாம் கடந்து போகலாம். யோவானதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும். யோவான் 10:4 தானே படிக்கிறீங்க? யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்திலே ஒரு உவமையாக அவர் சொல்லுகிறதான காரியம் இந்த காரியமாய் காணப்படுகிறது. அவர் ஒரு உவமையை சொல்லிவிட்டு அந்த ஊமையின் கடைசியிலே இவ்விதமாய் அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நமக்கு எடுத்துரைக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு? வெளியே விட்ட பின்பு. எந்த வெளியே விட்ட பின்பு? நீ ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, ஞான ஸ்நானத்தை அடையாளமாய் எடுத்துக்கொண்ட பின்பு உன்னை வெளியே விடுகிறார். எந்த வெளியே விடுகிறார்? பிரபஞ்சம் என்கிறதான வெளியிலே உன்னை விடுகிறவராய் காணப்படுகிறார். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான பிரபஞ்சத்தில் வாழ்ந்ததான முன் வாழ்க்கையில் அவர் உன்னை விடவில்லை. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே உன்னை விடுகிறார். இந்த பிரபஞ்ச வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பின்னாக வாழ்கிறதான இந்த பிரபஞ்ச வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் இங்கு சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்தில் உன்னை விட்டு முன்னதாக அவர் நடந்து கொண்டு போவாராம். அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னதாக நாம் நடக்க வேண்டும் என்று இங்கே இயேசுவானவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். வெளியே விட்ட பின்பு அங்கே ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு பின்னாக நடந்து வரும் என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நம் இருதயத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், மாதா மாதம் திருவிருந்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம், ஆடுகளாய் நாம் காணப்படுகிறோம். பிரதான மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய வழிகளில் பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிறகு எப்படி இந்த வசனத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? அவர் என்ன சொல்றாரு? இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து என் பின்னதாக வரும் என்று சொல்லுகிறார். ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து என் பின்னதாக வரும் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தத்தை அறிந்து பின்னதாக வருகிறதான ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்டு பின்னதாக போகிறதான நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்.
நாம் அப்படி அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறோமா என்பதை குறித்து இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தருணம் இத்தருணமாய் காணப்படுகிறது. ஐயா, உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தையே கேட்டுக்கொண்டு நீ பின்தொடர்வாயானால் பாவ இருளுக்குள்ளாய் நீ ஒரு பொழுதும் பிரவேசிக்க முடியாதே. ஏன் பாவ இருளுக்குள் பிரவேசிக்க முடியாது? அவர் சொல்லுகிறார், ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினாலே. நீ இயேசுவினுடைய சத்தத்தை அறிந்திருப்பாயானால் எப்படி உலகத்திலிருந்து வருகிறதான சத்தம் உன் காதுகளிலே தொனிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது? எப்படி உன் காதுகளிலே உலகத்திலிருந்து வருகிறதான சத்தம் தொனிக்க பண்ணுகிறதாய் காணப்படுகிறது? பாவ இருளின் சத்தங்கள், பாவத்தின் இரைச்சல்கள், பாவத்தை மேற்கொள்ள முடியாததான சத்தங்களுக்கு நாம் அடிபணிந்து போகிறோமே. பிறகு எப்படி நாம் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுது? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருந்ததான நாம் இயேசு என்கிறதான வெளிச்சத்தை கண்டு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வழிகளில் நடக்க தன்னை அர்ப்பணித்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி அர்ப்பணித்தவர்களாய் இருக்கிறபடியினாலே அவருடைய சத்தத்தை மாத்திரம் தானே நம்முடைய செவிகளிலே கேட்டு அவர் பின்தொடர்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வசனம் தானே இங்க தெளிவா சொல்லுது 5ல, அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியருக்கு பின்தொடராமல் அவனை விட்டோடி போகும் என்று இயேசுவானவர் சாட்சி கொடுக்கிறார். அந்நியனை அறியாதபடியினாலே. இப்ப உங்க இருதயத்தை நீங்க யோசிச்சு பாருங்களேன். பாவத்தில் விழுந்து போகிறதான ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது, அந்நியனை அவர்கள் அறியாதபடியினாலே மேய்ப்பனாகிய என் சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறது வசனம். இப்போ நீ பாவத்தை செய்து இருளில் விழுந்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ அந்நியனை அறிந்திருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீ அந்நியனை அறிந்திருக்கிறபடியினால்தான் அந்நியனாகிய பிசாசனுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படுகிற பிள்ளையாய் காணப்படுகிறாய். அப்படி கீழ்ப்படுகிறதுனால்தான் பாவத்தை உன்னால் மேற்கொள்ள முடியாமல் பாவத்தில் விழுந்து போகிற பிள்ளையாய் காணப்படுகிறாய். பாவத்தை செய்துவிட்டு ஐயோ நான் பாவத்தை செய்து விட்டேனே, ஆண்டவரே என்னை இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று நாம் கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அந்நியனை அறியாமல் நீங்கள் இருக்க வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. அந்நியனை நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஏதேன் தோட்டத்தில் கூட அதுதான் நடந்தது. அந்நியனாகிய பிசாசுவை அவர்கள் அறிந்ததினால்தான் அவனுடைய சத்தத்துக்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள். அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் பழத்தை பறித்து புசித்தார்கள். அந்த பழத்தை பறித்து புசித்ததின் நிமித்தமாக இறைமைந்தன் கொடுத்ததான இந்த உலகத்தை அரசாட்சி செய்கிறதான அந்த அதிகாரத்தை அந்த அந்நியன் தன்வயப்படுத்திக் கொண்டு நம்மை ஏமாற்றி களவாண்டு போய்விட்டான். அதை மீட்கும்படியாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இப்பிரபஞ்சத்திலே ஏழ்மை கோலம் எடுத்து பிறந்தவராய் காணப்பட்டார்.
ஐயா, நீ மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருப்பாயானால் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி சாய்க்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். அந்நியனுடைய சத்தம் உன் செவிகளிலே தொனிக்காமலேயே அடைத்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும் அல்லவா? இன்றைய கிறிஸ்துவத்தினுடைய நிலை என்னவாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது? மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை இன்றைக்கு அனைவரும் சொல்லுகிறதான வார்த்தையாய் காணப்படுகிறது. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? நானும் மனுஷன் தானங்க, நானும் மனுஷன் தானே, நான் பாவத்துல விழுந்துதானே போகணும், நானும் மனுஷன் தானேன்னு சொல்றோம். ஆனால் வசனம் இங்கே தெளிவாய் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நிமித்தமாய் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் செவி சாய்க்குமானால், மேய்ப்பன் முன்னதாக போவானானால் பின்னதாக ஆடுகள் பின்தொடர்ந்து வரும் என்று இயேசுவானவர் சொல்கிறார். இந்த வசனத்தை படித்துவிட்டு யாராகிலும் ஒருவர் நான் மனுஷன் தானே, பாவத்துல விழுந்துட்டேனே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? அவர் தெளிவாய் சுட்டி காட்டி இருக்கிறார். அந்நியனை அறிந்திருக்கிறபடியினாலே. வசனம் சொல்லுது அந்நியனை அறியாதபடியினாலே அந்நியனுக்கு சத்தத்துக்கு செவி சாய்க்கவில்லை என்று. ஆனால் நீ அந்நியனை அறிந்திருக்கிறபடியினால் தான் நான் மனுஷன் என்று பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறாய். நீ அந்நியனை அறியாமல் இருந்து இயேசுவை மாத்திரம் அறிந்திருப்பாயானால் உன்னால் பாவம் என்ன பண்ண முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. நீ பாவத்தை ஜெயிக்கிற பிள்ளையாய் காணப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:6. கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நிறுத்தி நிதானமா படிக்கணும். படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 2ஆம் நிருபத்திலே அவர் என்னவென்று சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கொண்டு வந்ததான ஒளி யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டு வந்ததான ஒளி என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். யாருடைய ஒளி என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். தேவனிடத்திலிருந்து இயேசுவானவர் பெற்றுக்கொண்டு வந்ததான ஒளி என்று அவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இயேசுவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நீ அவருடைய வெளிச்சத்தை பார்த்து கொண்டு நடப்பாயானால் அது தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்து கொண்டு நடப்பாய் என்கிறதான அர்த்தத்துக்குள்ளாகிறதாய் காணப்படுகிறது. எப்படிப்பட்ட அர்த்தத்துக்குள்ளாய் ஆகிறது? தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் நடக்கிறோம் என்றதான அர்த்தத்துக்குள்ளாய் காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்திலே
தேவனுடைய வெளிச்சத்தை நாம் பார்த்து நடக்கிற பிள்ளையாய் காணப்படுவோமானால் எப்படி நம்மால் அந்நியனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நம்மால் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. வசனம் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து ஒளியை பெற்று இந்த உலகத்திலே பிரகாசிக்கும்படியாய் பிறந்தார் என்று இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம்? பிரதான ஒளியாகிய தேவனை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர்தான் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது அல்லவா, நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார் என்று இயேசுவானவர் சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். அப்படி இருக்கும் பட்சத்திலே அவரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறதான அந்த ஒளியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறதான நம்மால் எப்படி மீண்டுமாய் இருளை விரும்பத்தக்கவர்களாய் நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? பிரதான ஒளியே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஐயா. அப்படி கிடைக்கப்பட்டதான அந்த பிரதான ஒளியை நாம் விரும்பாமல் சில நேரங்களிலே நாம் இருளை விரும்புகிறோமே. எதற்காக? எதற்காக? உங்களுக்கு முன்பதாக இருக்கிறதான அந்த மாய பிம்பத்தை நீங்கள் இன்றைக்கு எடுத்து போட வேண்டியது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. அந்த மாய இருளை நீங்கள் தகர்த்தெறிய வேண்டியது நிச்சயமாக்கப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்க வேண்டியது நிச்சயமாக்கப்பட்டது. நாம் என்ன நிலையிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள். இன்னொரு வசனம் கூட நாம் வாசிக்கலாம் நினைக்கிறேன். எபேசியர் 8 நாம் மன்னிக்கணும் 5:8. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று இங்கே வசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வசனம் நமக்கு எடுத்திருக்கிறது. நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? நாம் எப்படி ஐயா நடந்து கொள்ள வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். முன்னதாக எப்படி இருந்தோம்? ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்த முன்னதாக நாம் எப்படி இருந்தோம்? இருளின் பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டிருந்தோம். பாவ இருளின் பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டிருந்தவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறபடியினாலே, தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே, அவருடைய வழிகளில் என்னை நடக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் யார்? நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்று அறிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறதான பிள்ளைகளாய் நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
வசனம் இங்கே தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. நாம் எப்படி நடந்து கொள்ளணும்? நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். வெளிச்சம் அது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பாவத்தை காணாத வெளிச்சமாய் காணப்படுகிறது. இருளை காணாத வெளிச்சமாய் அவ்வெளிச்சம் காணப்படுகிறது. இருள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாத நிலை காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் உன் வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாய் இருக்குமானால் பாவம் உனக்குள் ஒரு பொழுதும் பிரவேசிக்கவே கூடாது. ஒருவேளை உன் வாய்களில் இருந்து நான் மனுஷன் தானே, நான் பாவத்தில் விழுவது இயல்புதானே என்று வருமானால் நீ வெளிச்சத்தின் பிள்ளை அல்ல என்பதை இங்கே திட்டமும் தெளிவமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. எப்படி? கிறிஸ்தவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் மனிதன், நான் பாவத்தில் விழுவது இயல்பு என்று சொல்வீர்களானால் நீங்கள் ஒருபொழுதும் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்ல, இருளின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று வசனம் சுட்டிக்காட்டுகிறது. ஐயா, வசனம் சுட்டிக்காட்டுகிறது. வெளிச்சத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். மீண்டுமாய் இருள் பக்கமாய் உங்கள் கண்களை திருப்பாமல், உங்களுடைய சிந்தைகளை திருப்பாமல், எப்பாடு நிறைந்தாலும் என்ன போராட்டங்கள் நிறைந்தாலும் நான் வெளிச்சத்திலேயே பிரவேசிப்பேன் என்று ஒரு ஆணித்தனமான வைராக்கியம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இயேசு மரித்து இப்பிரபஞ்சத்தை விட்டு அவர் எடுத்துக்கொண்டு பிற்பாடாக ஒவ்வொருவரும் பட்ட பாடுகள் ஏராளம் ஏராளம். அநேக பாடுகளை அவர்கள், கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவுடைய புகழ்ச்சியை அவர்கள் எடுத்துரைத்தபடியினாலே, இயேசுவை பற்றி அநேகருக்கு அவர்கள் பிரசங்கித்தபடியினாலே சென்ற பட்டணங்கள் தோறும் அவர்களை அடிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களை துன்புறுத்தினவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களை சிறைச்சாலையில் போடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அப்படி இருந்தும் இவ்வளவு பாடுகளையும், இவ்வளவு துன்பங்களையும், இவ்வளவு உபத்திரவங்களையும் தாங்கிக் கொண்டு, சகித்துக் கொண்டு, நான் இயேசுவை பார்த்திருக்கிறேன், ஒளியில் நான் பெற்றிருக்கிறேன், இந்த ஒளியிலே நான் நடப்பேன் என்று ஒரு வைராக்கியமுடையவர்களாய் தன் ஜீவனையும் அவர்கள் இழக்க துணிந்தார்கள். அவைகளில் ஒருவர் தான் இந்த இந்திய தேசத்துக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்த தோமா. அவர் பட்ட பாடுகள் அநேகம். அவர் இந்த இந்திய தேசத்துக்கு வந்து தன் வாழ்க்கையிலே பார்த்ததான அந்த மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது அநேகர் அவரை அடித்து துன்புறுத்தினார்கள். பல நேரங்களிலே அந்த சின்ன மலையிலே அவர் சென்று தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் மறைத்துக் கொண்டார் என்று வரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. அந்த கயவர்களிடத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும்படியாய் காட்டு பகுதியிலேயும் மலைப்பகுதியிலேயும் அவர் ஓடி ஒளிந்து கொண்டவராய் காணப்பட்டார் என்று தோமா என்று வரலாற்று பதிவுகள் காணப்படுகிறது. அப்படி இருந்தும் இயேசுவுக்காக என் ஜீவனையும் நான் கொடுப்பேன், ஒரு பொழுதும் வெளிச்சத்தை நான் பார்த்து விட்டேன், மீண்டுமாய் இருளை நான் திரும்பி பார்க்க மாட்டேன் என்கிறதான வைராக்கிய எண்ணம் கொண்டவராய் காணப்பட்டார் தோமா. இந்த வைராக்கியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு கிறிஸ்துவனிடத்திலேயும் இந்த தோமாவிடத்திலே காணப்பட்டதான அந்த வைராக்கியம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டியது அதிக நிச்சயமாய் காணப்படுகிறது. அதை விட்டுவிட்டு
இனி ஒருவருடைய வாய்களிலும் கூட இந்த வார்த்தை ஒரு பொழுதும் வரக்கூடாது. நான் மனிதன் தானே, நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், நான் மனிதன் தானே, நான் பாவத்தில் விழுந்து விட்டேன், இயல்புதானே என்று ஒரு பொழுதும் நாம் சொல்லாதிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு வைராக்கிய எண்ணம் நமக்கு வர வேண்டும். நான் வெளிச்சத்தை கண்டுவிட்டேன், வெளிச்சத்தில் தான் நான் நடப்பேன், வெளிச்சத்தில் தான் நான் பிரவேசிப்பேன் என்கிறதான வைராக்கியம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கடைசியாய் ஒரு வசனத்தை நாம் வாசித்து கடந்து போவோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து கடந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். 1 தெசலோனிக்கேயர் 5:5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளாக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்திருக்க கடவோம் என்று வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படும். தூங்குகிறவர் ராத்திரியிலே தூங்கிக் கொண்டுதான் இருப்பார்கள். பாவம் செய்கிறவர்கள் இருளிலே பாவம் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும். அவர்களை பார்த்து வெளிச்சத்தில் நடக்கிறதான நாம், எல்லாரும் செய்யறாங்களே, நான் செஞ்சா என்ன தப்பு என்று நாம் எண்ணம் கொள்ளாமல் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பாவம் செய்கிறார்களே, அந்த பாவத்தை நான் செய்தால் என்ன தப்பு என்று நாம் எண்ணம் கொள்ளாமல். ஏன் எண்ணம் கொள்ளாமல்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? பகலில் நடக்கிறவர்கள். நாம் எப்படிப்பட்டவர்கள்? வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள். நாம் வெளிச்சத்தில் நடக்கிறபடியினாலே இருளில் தூங்குகிறவர்களை குறித்து கவலை கொள்ளாமல், இருளில் தூங்குகிறவர்களை குறித்து கண்ணோக்கி பார்க்காமல் வெளிச்சத்திலே நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி நாம் நடக்கப்பட வேண்டும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி நாம நடக்கணும்? பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். விசுவாசம், அன்பு என்கிறதான மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொண்டு நம்பிக்கை என்னும் தலைச்சீராவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி நடக்கணும்? நம்ம எப்படி நடக்கணும்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொண்டு நம்பிக்கை, எந்த நம்பிக்கை? ஒளியில் நடக்கிறேன் என்கிறதான நம்பிக்கை கொண்டு நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளில் நடந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ மிகப்பெரியதான ஒரு வெளிச்சத்தை பார்த்திருக்கிறாய். இயேசுவின் வாயிலாக தேவனுடைய வெளிச்சத்தை கண்ட பிள்ளையாய் நீ ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறாய். மீண்டுமாய் இருளை திரும்பி பார்க்காதபடிக்கு, மீண்டுமாய் இருளிலே விரும்பாதபடிக்கு, மீண்டுமாய் இருளை நேசியாதபடிக்கு, மீண்டுமாய் இருளின் மீது அன்பு கூறாதபடிக்கு உன் வாழ்க்கை கவனமுள்ள வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். எதற்கு?
எதற்கு? ஆடுகள் தான் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். நீ மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு பின் செல்வாயானால் அவர் சென்று சேருகிறதான இடம் பரம கானானாய் காணப்படுகிறது. தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதான வீடாய் காணப்படுகிறது. ஏன்? தகப்பன் எவ்விடத்தில் இருக்கிறாரோ அவ்விடத்துக்கு தான் பிள்ளை ஓடோடி போவான். அருள்நாதர் இயேசுவும் தன் தகப்பன் வீட்டை நோக்கிதான் போகிறவராய் காணப்படுகிறார். அவரை நான் பின்பற்றி செல்வோமானால் அவர் சென்று சேருகிறதான இடம் தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதான இடமாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறதான நாம் இனி வரும் நாட்களிலே இருளை காணாமல், இருளை நேசிக்காமல், இருளை பின்தொடராமல் வெளிச்சத்தையே பார்த்து இயேசுவினுடைய சத்தத்தையே கேட்டு நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து நித்தியத்துக்கு கடந்து செல்வோம் என்று நாம் ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். மகிமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நாட்களும் நாங்கள் ஒரு மனிதன் என்று நினைத்துக் கொண்டு நான் பாவத்தில் விழுவது இயல்பு என்று நாங்கள் அறிந்திருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுதுதான் எங்களுக்கு எங்கள் புத்திக்கு எட்டுகிறது அது எவ்வளவு பெரிய தவறு என்று. நாங்கள் வெளிச்சத்தை கண்டுவிட்டும், வெளிச்சத்தை உணர்ந்து விட்டும், வெளிச்சத்தின் சத்தத்தை கேட்டுவிட்டும் மீண்டுமாய் நாங்கள் இருள் பக்கமாகவே திரும்பி போய் கொண்டிருந்தவர்களாய் காணப்படுகிறோம் ஐயா. இனி ஒரு காலமும் நாங்கள் இருளை திரும்பாதபடிக்கு, இருளில் பிரவேசியாதபடிக்கு, இருளை நேசியாதபடிக்கு ஒரு வைராக்கிய இருதயம் உடையவர்களாய் அப்பா, வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தி அருள்வீராக. எங்களை தகுதிப்படுத்தி அருள்வீராக. தூய ஆவியானவர் நிமித்தமாய் நாங்கள் உம்முடைய மேய்ப்பனாகிய உம்முடைய சத்தத்தை அறிந்து நித்தியத்திற்கு பிரவேசிக்க தகுதியாக்க நீர் கிருபை செய்தருள்வீராக. நாம மகிமைப்படட்டும். உம்முடைய பொறுப்பாதபடியிலே எங்களை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உம்முடைய பிறப்பின் இந்த நன்னாளிலே நாங்கள் வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இருளை காணாதபடிக்கு, இருளின் பக்கமாய் திரும்பாதபடிக்கு நித்திய வெளிச்சமாகிய உம்மண்டை சேரும்படியாய் நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.